மற்றபடி இதில் வந்து அரசாங்கம் இது சம்மந்தமாக கலந்தாலோசித்து ஒரு முடிவு தராட்டிக்கு நாடக ரீதியில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அது வந்து தாய் சங்கத்தின் ஏற்பாடில் எங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அது முன்னரே அறிவிக்கப்பட்டு செய்யப்படும். கோரிக்கைகள் வந்து ஓட்டி ரேட் வந்து குறைக்கப்பட்டிருக்குது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து 1/160 பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டி ரேட் வந்து 1/200 குறைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் டே ஆஃப் மற்றும் பிஹெச் பேமெண்ட்டுகள் வந்து 1/20 வழங்கப்பட்டது. இப்போ 1/30 பிரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அதோட பதவி உயர்வு காலம் வந்து கிரேட் 3லேருந்து கிரேட் 2க்கு 5 வருடங்களும், கிரேட் 2லேருந்து கிரேட் 1க்கு 10 வருடங்கள் 7 வருடங்களுமாக இருந்தது. தற்போது 10 மற்றும் 11 வருடங்களாக டோட்டலாக 21 வருடங்கள் செல்லுது ஒரு நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு போகிறது. சம்பளம் அதிகரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கொள்ள சம்பளம் அதிகரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளால பார்க்கொள்ள சம்பளம் குறைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ராஜ்யர் சங்க யாழ் போதனா வைத்தியசாலை கிளை தலைவர் இன்று நாடளாவிய ரீதியில் வந்து எங்களோட சங்கம் வந்து ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறோம். கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு வந்து குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஓட்டி ரேட் பிஹெச் மற்றும் டே ஆஃப் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் எமது பதவி உயர்வு கால எல்லை வந்து நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது. அந்த வகையில் தாதியர்கள் வந்து மிகவும் வேலைப்பளு மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கான இவ்வாறு இழக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது போதனா வித்தியாசாலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நன்றி. மெல்டால் விஸ்வாசனீய சாதனை.